அப்பா சாரி ப்ரோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ரோ. அதாவது காவல்துறை இன்று தன் வேலைகளை விட்டுவிட்டு, தன் வேலைகள்னா என்ன, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறது, கஞ்சா ஒழிக்கிறது, கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறது, இதுல எல்லாம் கவனம் செலுத்தாம அரசியல் கட்சி தலைவர்களை துன்புறுத்துவது, பொய் வழக்குகள் போடுவதில் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் கடந்த மாதத்தில் மட்டும் எத்தனையோ பெண்கள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கியிருக்கின்றார்கள். 6 பேர் சேர்ந்து பலாத்காரம், 5 பேர், 3 பேர், கல்லூரிகள், பள்ளிகள், குழந்தைகள், 5 வயது, 7 வயது. கேட்டா காவல்துறையில் இது தனிப்பட்ட சம்பவம், நாங்க அங்க போய் எப்படி இருக்க முடியும்னு ஒரு சொல்றது அசிங்கமா இருக்கு. அப்படி தமிழ்நாட்டில் ஒரு மனநிலையை உருவாக்கணும். இதை எவனா செஞ்சானா அவன் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அந்த பயம் வரணும், அது காவல்துறை செய்யணும். இதை விட்டுட்டு எவனோ ஒருத்தன் கேஸ் பண்ணினாலும் அவனை மத்திய பிரதேச போய் தேடிட்டு வரான். ஒண்ணு இல்லாத கேஸ், அது ஒண்ணுமே இல்ல. அன்னைக்கு எங்க கட்சிக்காரங்க ஒண்ணுமே இல்லாத கேஸ் மத்திய பிரதேச, எங்க உத்தரப்பிரதேச கோயிலுக்கு போனான். இங்க ஒரு டீம், ஸ்பெஷல் டீம், அவனா தீவிரவாதியா? இருக்கிற வேலையை விட்டுட்டு 10 பேர் போய் ஸ்பெஷல் டீம் உருவாக்கி செலவு பண்ணி, லட்சக்கணக்கு செலவு பண்ணி உத்தரப்பிரதேச பிடிச்சிட்டு வந்து கைது பண்றாங்க. 3 நாள்ல வெளியில் வந்துட்டான். அது வேற கேஸ் இருந்தா தானே. இதை விட்டுட்டு இதெல்லாம் ஒரு பயம் இல்லையே தமிழ்நாட்டில். ஏன் இதெல்லாம் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை நடக்குதுங்க? கஞ்சா, போதை, மது, இதுதான். நீங்க டிவியில போயிட்டு மக்களே உங்கள் தந்தையாக நான் சொல்கின்றேன், போதை பொருட்களை பயன்படுத்தாதீங்க சொன்னா போதுமா? கையெழுத்து போற நிலையில் நீங்க இருக்கீங்களா? நீங்க கையெழுத்து போட வேண்டியதானே? காவல்துறை உங்க கிட்ட தானே இருக்கு. கஞ்சா ஒழிக்கிறதுக்கு எங்க கிட்ட 1 மாதம் கொடுங்க. காவல்துறை எங்க கிட்ட என் பொருட்களை கொடுங்க. 1 மாதம் ஒரு கஞ்சா பொருள் தமிழ்நாட்டில் இருக்காது. ஒரு போதை பொருள் பொருளும் தமிழ்நாடு விற்க முடியாது. என்னால செய்ய முடியும், அந்த அதிகாரம் என்கிட்ட இருந்ததுன்னா. மது குறைங்க, ஒழிங்க, கடையை மூடுங்க. கடையன்னா ஒரே நாள்ல நான் மூட சொல்லல. ஒரே நாள்ல மூடினாங்கன்னா தமிழ்நாட்டு இளைஞர்கள் அவ்வளவுதான் போடுவோம். அந்த லெவலுக்கு தான் நீங்க கொண்டு வந்துட்டீங்க தமிழ்நாடு இளைஞர்களை. இதுதான் திராவிட மாடல். மது இல்லாம இருக்க முடியாத தமிழ்நாட்டு இளைஞர்கள், இதுதான் திராவிட மாடல். குடிக்காம இருக்க முடியாது அவனால. அது கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், மறுசீரமைப்பு, மறுவாழ்வு மையங்கள் எல்லாம் போட்டு நிறைய பிளான்ஸ்லாம் இருக்கு. இதுல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். வேணா அந்த பயம் போயிடுச்சு. இந்த யார் வேணா இதை வேணா பண்ணிட்டு போயிடலாம். அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற எவ்வளவு உதாரணங்கள் இருக்கு. கடலூர்ல கூட நம்ம பொருளாளர் சொன்னாங்க, இதே ஒரு சம்பவம். கடலூர்ல நிறைய வெளியில வரமாட்டுது, பயப்படுறாங்க, குடும்பம் பயப்படுறாங்க. அவன் பெண்ணுடைய எதிர்காலம் போயிடும் இருக்குதா இல்ல? அப்ப இதுல கவனம் செலுத்தணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.